கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். 3 வசனமே நாம் தியானிப்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நம்ம நீதிமானா வாழ்ந்தால் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி எச்சரிப்பாக இருக்கும். அதே நேரத்திலே பிதாவின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, காலையில இருந்து ராத்திரி வரையும் நல்ல கூசாம நல்ல போய் பேசுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல எனக்கு பிரச்சனை போராட்டம் சொல்லிட்டு இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. நான் உள்ளதை அப்படியே சொல்றேன். நிறைய வீட்டுல இதுதான் நடக்கு. வீட்டுல அம்மா அப்பாவுக்கு தெரியாம தியேட்டருக்கு போறது, படத்துக்கு போறது, அப்புறம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம அப்படியே வெளியில சுத்துறது, இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நார்மலா கேஷுவலா நடந்துட்டு இருக்கும். ஆனா இப்போ இதையும் தாண்டி கையில செல்போன், நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஒரு சில குடும்பத்திலே செல்போன் மூலியமா அவங்களோட வாழ்க்கையில தற்கொலை முயற்சிக்கு வரைய போயிருந்தாங்க. மரண பயம், அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யன்னு சொல்லி தெரியல. ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, என்னன்னு சொல்லி கேட்டேன். போன் மூலியமா தொடர்பு வந்துச்சு, பழகுனேன், நல்லா இருந்துச்சு. போட்டோ கேட்டாங்க, அனுப்புனேன். ரொம்ப நாளா பழகுனேன். அவசரமா கொஞ்சம் பணம் தேவை இருக்கு அப்படின்னாங்க. கொஞ்சம் கொடுத்தேன். லாஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தேன். ரொம்ப நாள் பழகியாச்சு. நிறைய உண்மையில சொல்லியிருந்தேன். பணமும் கொடுத்துட்டேன், பணம் திருப்பி தரல. அதுக்கப்புறம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. செல்போன் மூலியமா நிறைய குடும்பத்திலே சிக்கப்பட்டு சின்ன பின்னமா ஆயிடுவாங்க. நிறைய குடும்பத்துல இந்த செல்போன் மூலியமா அழிந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலத்துல யாராவது வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இல்ல வேலைக்கு போன இடத்துல பழகிருப்பாங்க, அப்படிதான். இப்ப அப்படி இல்லை. இப்ப கையில இருக்க செல்போன் நேரா வீட்டுக்குள்ள, நேரா பாத்ரூம்குள்ள எல்லாம் போன் வந்துருது. பாத்ரூம்ல போய் போன் பேசிட்டு இருக்கான் மணிக்கணக்கா, வெளியே தெரியாம. இதான் கடைசி காலம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. நாவை குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கு. 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுல 8ஆம் வசனம்லாம் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று எழுதப்பட்டிருக்கு. அது அடங்காத பொல்லாங்குகளும் சாவுக்கு ஏதுமான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நம்ம எப்படி வாழ்றோம், என்ன செய்யறோம், ஏது செய்யறோம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா மிஸ்டேக் இருக்கா இல்லையா நாமே அறிந்து கொள்ள முடியும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும். உங்க வீட்டுல பெருசா எழுதி போட்டதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். வீணான வார்த்தைகள் யாவையும்.
சில ஜெப குறிப்பு வரும், ஜெபம் பண்ணுவேன். ஆனா சில குடும்பத்துல தான் உண்மையை சொல்லுவாங்க, சில குடும்பத்துல உண்மையை கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியும் நிறைய ஜெப குறிப்பு வரும். சொல்றது ஃபுல்லா மறைச்சிருவாங்க, டோட்டலா மறைச்சிருவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, என் பையனுக்கு வேலை இல்லை, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, என் புருஷனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி பார்த்தா சில குடும்பத்துல, எல்லா குடும்பத்திலும் சில குடும்பத்துல வேலைக்காக பல லட்சங்கள் லஞ்சம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஜெபிக்க வரும்போது சொல்லிடுவாங்க, என் கணவருக்கு வேலையே இல்லை, என் பிள்ளைக்கு வேலையே இல்லை, என் பையனுக்கு வேலையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா பின்னாடி என்ன நடந்துன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய லஞ்சம் கொடுத்துருப்பாங்க. தேவன் உண்மை உள்ள மனுஷனை மட்டும்தான் ஆசீர்வதிப்பார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் இருக்கிற இடத்துல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம அப்படி யோசித்து பார்க்கலாம். ஏன்னா காலை வேளையில தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த பாஸ்டர் செய்தி நல்லா இருக்கு, பிரயோஜனமா இருக்கு, சத்தியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் கதை பேசுவாங்க. ஒரு 10 வருஷமா, 5 வருஷமா, ஒரு 15 வருஷமா யார்ட்டையாவது ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வீட்டில் உள்ள எல்லா கதையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி இன்னைக்கு என்னாச்சு டெய்லி கதை கேட்டுட்டு இருப்பாங்க. யாரு? அந்த 10 வருஷமா பழகினவங்க. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. உன் மகன் என்ன சொன்னா, உன் புருஷன் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கதை கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யாரு கேட்பா அப்படின்னா, இந்த 10 வருஷமா 15 வருஷமா ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருப்பாங்கல்ல அவங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும், ஒரு மனுஷன் 24 மணி நேரம் என்னெல்லாம் பேசுறானோ அதெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல போய் கணக்கு கொடுக்கணுமா. 34ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வீணான வார்த்தை பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சில நேரத்துல நீதிமான போய் தப்பா பேசிடுவாங்க, நீதிமானுக்கு விரோதமா பேசிட்டு இருப்பாங்க, நீதிமான பகைப்பாங்க, நீதிமானுக்கு விரோதமா குழி தோண்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்ப சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஆபத்து அப்படின்னா, நியாய தீர்ப்பு நாள்ல உள்ள போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். அதனால காலவேளையில செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன், எச்சரிப்பும் இருக்கும். பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி வாழ்றோம், அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தானே. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வாழ்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை, செத்தா பரலோகத்துல நிக்கணும், குற்றவாளி ஆயிட்டோம் அப்படின்னா நரகத்துக்கு போகணும். இதுதான் பைபிள் சட்டம், லா சட்டம், இப்படிதான் இருக்கு. வாழ்ற இன்னும் எத்தனை வருஷம் வாழ போறோம்? கர்த்தருடைய வருகை தாமதமா இருந்தா இன்னும் கொஞ்சம் வருஷம், அவ்வளவுதான். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்தா கூட நம்ம பரலோகத்துக்கு போய் சேரணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சில குடும்பத்துல நினைச்சாலே வேதனையா தான் இருக்கு. பரிசுத்தவான்களை தப்பா பேசி அந்த குடும்பம் சாபத்துல ஆயிருது. அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கும் போக முடியாது. நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளியாவான் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தியில நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நம்ம பேசுற வார்த்தையில இவ்வளவு ஆபத்து இருக்கு, இவ்வளவு ஆபத்து இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும்.
நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஏன்னா சில குடும்பத்தில் விளையாட்டு போல யாரையாவது பரிசுத்தவானை போய் தப்பாக பேசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஷப் பெரிய தப்பாக பேசிடுவாங்க, ஐயரோட தப்பாக பேசிடுவாங்க, சிஎஸ்ஐ பாஸ்டர் தப்பாக பேசிடுவாங்க. ஆனால் குற்றவாளி ஆயிடுவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் சர்ச்சில் வேலை பார்த்துட்டு வந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பேசுவாங்க எனக்கு தெரியும். நான் 2 வருஷம் சர்ச்சில் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொரு நபர் யாரை எப்படி தேவையில்லாம ஏன் பேசுறாங்க நான் பார்த்துருக்கேன். பரிசுத்தவான்களை தப்பா பேசிட்டு இருப்பாங்க. பரிசுத்தவான்களை தப்பா பேசும்போது வேதம் சொல்கிறது, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வீட்டில் போய் பார்த்தா வேலை இல்லாம இருக்கும், வியாதியில படுத்து கிடப்பாங்க, ஏன்ட தான் பேசியிருப்பாங்க. அவங்க அப்படி அந்த ஊழியக்காரங்க அப்படி, இந்த ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட என்கிட்ட பேசுவாங்க. அந்த வீட்டில் லைட்டா எட்டி பார்த்தா வேலை இருக்காது, வியாதியில படுத்து கிடப்பாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ற தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நீதிமானா மாற்று தேவன். விசுவாசத்தினால நீதிமான். அவருடைய கட்டளைக்கு அவருடைய கற்பனைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து கை கொள்றாங்களோ, உத்தமமா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க நீதிமான். கடைசி காலத்துல வாழ்றோம். நான் முதல்ல சொல்லிட்டேன், ஒரு பக்கம் எச்சரிப்பு, ஒரு பக்கம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பூமியிலே ஆசீர்வாதம், மறுமையிலே ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் வாழ்ற காலத்திலே யாரெல்லாம் தப்பா பேசுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம லைட்டா செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தர் நீதிமானை சிநேகிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவையில்லாம வீணான வார்த்தை பேசி சிக்கி கொள்றாங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திற்கு நல்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாரும் நியாயத்திற்கு நாளில் கணக்கு ஒப்புவிச்சுட்டு தான் பரலோகத்துல போக முடியும். ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்கு நம்ம ஆயத்தமாகணும். எப்படி சாயங்காலம் ட்ரெயின் இருக்கு அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஆயத்தமாகி போய் அங்கே போய் நிற்பாங்க. ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. அதே போல் ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம எல்லாருமே அங்கே போய் நிற்கணும். அதுக்கு இப்பவுமே ஆயத்தமாயிடணும். எப்படி ஆயத்தமாகணும் அப்படின்னா, தேவையில்லாமல் பேசினா நீ மன்னிச்சிருங்கப்பா, என் வாயினால நான் யாரெல்லாம் தப்பாக பேசினேன் நீ மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்து ஒப்புரவாயிருங்க. ஏன்னா சில குடும்பத்திலே பரிசுத்தவான்களை தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. வேதனையான காரியம். பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இங்க எப்படினாலும் பேசிடலாம். சில குடும்பத்துல தேவையில்லாம பரிசுத்தவான்களை பேசி அவங்க வாழ்க்கையும் கெட்டு போய் பரலோகத்துக்கும் போக முடியாம போயிடும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள். இந்த தேவையில்லாம எத்தனை வார்த்தை பேசுறோமோ அத்தனை வார்த்தைக்கு நம்ம பரலோகத்துல போய் நிற்கும்போது கணக்கு கொடுக்கணும். என் வாழ்க்கையிலலாம் நான் வியாபாரத்துலேருந்து வந்தாள். வியாபாரம் பார்க்கும்போது நிறைய பேச வேண்டியிருக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் யார்கிட்டையாவது ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருப்பேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, வீண் வார்த்தையினாலே குற்றவாளியாரேன். இந்த வீண் வார்த்தை எல்லாம் நியாயத்திற்கு நாளில் போய் கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது பெருசு கிடையாது, ஞானஸ்நானம் எடுக்க பெருசு கிடையாது, நம்ம சர்ச்சுக்கு போகிற பெருசு கிடையாது, வாரம் சர்ச்சுக்கு போகிற பெருசு கிடையாது. 24 மணி நேரத்தில் நம்ம நாவு, நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருப்பீங்க. பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை டோட்டலாக வேற மாதிரி இருக்கணும். அவிசுவாசம் உள்ள வந்துடக்கூடாது. தேவையில்லாமல் வீணான வார்த்தை பேசிடக்கூடாது. மோஸ்ட்லி பரிசுத்தவான்களை தேவையில்லாமல் பேசி தான் நிறைய குடும்பத்தில் வியாதியில் படுத்து கிடக்காங்க.
எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே ஒரு ஐயாவுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை. அந்த ஐயாவை குறித்து ஒரு ஊழியக்காரன் பேசும்போது சொன்னாங்க, நான் அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்க போனேன். கர்த்தருடைய ஆவியான திட்டமாக சொன்னார், பரிசுத்தவான்களை தப்பாக பேசி வீட்டில் வியாதியில் படுத்து கிடக்காரு. ஜெபத்தை முடிச்சுட்டு சொல்லிட்டாரு, மனம் திரும்ப சொல்றாரு, மனம் திரும்பினா அந்த வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களுக்கு விரோதமா தேவையில்லாம பேசி 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 அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், நிந்தை, அவமானம். ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல போற சர்ச்சில் உள்ள பாஸ்டரை தப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சர்ச்சு தான் போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், எச்சரிப்பா தான் இருக்கும் அப்படின்ட்டேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே, ஜட்ஜ்மெண்ட் டே, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். எப்படி ஒரு வீடு கட்டி புது வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாரும் ஆயத்தமாகி ரெடியாகி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறாங்களோ, அதே போல பரலோகத்தில் போய் நம்ம நிற்கும்போது கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த நாளுக்காக ஆயத்தமாக இருப்போம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான். அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது, உன் வார்த்தைகளினாலே நீதிமான். ரவிராஜா இருந்தாலும் என் வாயில என்ன பேசுனேன், நியாயமான வார்த்தையா இருக்கணும், அநியாயமான வார்த்தையா இருக்கக்கூடாது, தப்பான வார்த்தையா இருக்கக்கூடாது, பொய்யான வார்த்தையா இருக்கக்கூடாது, கலப்பு பேசக்கூடாது, தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும். நிறைய குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும். ஏன்னா சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. இதுதான் கடைசி காலம். அம்மா வார்த்தையும் கீழ்படிறது கிடையாது, அப்பா வார்த்தையும் கீழ்படிறது கிடையாது, வீட்டில் யார் வார்த்தையும் கீழ்படிய மாட்டாங்க, இஷ்டம் போல இருப்பாங்க. எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து நிற்கும். அதனால பரலோகத்தில் யாரெல்லாம் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ, இன்னைக்குள்ள செய்தியை கொஞ்சம் கவனமாக கவனிச்சிருங்க. நம்ம உண்மையா வாழ்ந்தால் நமக்கு பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கு. ஏன்னா சில குடும்பத்தில் ஆசீர்வாதம் அப்படின்னா பிடிக்கும், ஆனால் மனம் திரும்பு அப்படின்னு சொன்னா பிடிக்காது. ஏன்னா காலம் அப்படிதான் இருக்கு. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யறோம் அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஏன்னா பூமியில வந்து மனம் திரும்புறதுக்கு கிருபையின் காலத்தை தந்திருக்காரு. இந்த கிருபையின் காலத்திலே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்மளை நீதிமானா மாத்துறாரு, பரலோகத்துக்கு கூட்டு போறாரு. நம்ம நீதிமானா இருக்கும்போது பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43 உங்க வீட்டுல டைரி தான் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும்? பழைய ஏற்பாட்டுல நீதிமான்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, பரிசுத்தவான்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, இயேசு கிறிஸ்து ராஜா பின்பற்றும் போது எப்படி நம்ம நீதிமானா வாழணும். முதல்ல யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, உங்க வீட்டுல பைபிள் இருக்கா, கையில் எடுத்து வாசிக்கிறீங்களா, அதை முதல்ல நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. அந்த செல்போனை கொஞ்சம் ஒரு ஓரமா வச்சுட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, பிரதர் நாங்க ஏகப்பட்ட கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் கேட்கிறோம் பிரதர் அப்படிம்பாங்க. எத்தனை கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்னாலும் கேட்கலாம், வீண் வார்த்தை வந்துட்டுன்னா குற்றவாளின்னு சொல்லி போட்டிருக்கு. நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நியாய தீர்ப்புனால போய் நிற்க கூடாது. இந்த பூமியில மனம் திரும்புற வாழ்க்கை, மனம் திரும்புறதுக்கு தான் நம்மளுக்கு கிருபை தந்திருக்காரு. மனம் திரும்பினா பரலோகத்துக்கு போக முடியும். இல்ல பிரதர் நாங்க அப்படியே வாழ்ந்துருவோம் அப்படின்னு அங்க போக முடியாது. இங்க பூமியில வேணா இஷ்டம் போல வாழலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப அப்படிதான் கடைசி காலத்துல போயிட்டு இருக்கு. இந்த கிருபையின் காலத்துல என்ன பண்ணாலும் உன் பாவத்தை மன்னிச்சிட சொல்லி துணிகரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
துணிகரமான பிரசங்கம் வேற போதிக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள ஓநாய்கள் அவங்கள துணிகரமா போதிப்பாங்க. ஆனா பரலோகத்துல போய் சேர முடியாது. ஒரு மனுஷன் பரலோகத்துல போகணும் அப்படின்னா அவனோட சிந்தனை ஃபுல்லா நான் பரலோகத்துக்கு போகணும், எனக்கு பரலோகத்துல வீடு இருக்கு, நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த இருதயம் துடிக்கணும். என் வாழ்க்கையிலே எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஏகப்பட்ட சட்டம் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசனமா வாசித்து யோசிக்க ஆரம்பிச்சு, கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தா நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, குமாரனின் பிதாவும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நித்திய ஜீவன் இடம் இருக்கு. சில குடும்பத்துல விசுவாசிப்பாங்க, ஆனா கிரியை இருக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் அப்படின்ட்டு. அதனால கடைசி காலத்துல வாழ்றோம். நம்ம செயல்ல இருக்கிறோமா, இல்ல சும்மா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு செயல்ல இல்லாம இருக்கு. இப்ப நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு போறாங்க, நிறைய குடும்பத்துல கிறிஸ்டியனா இருக்கிறாங்க, வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா? கல்யாணம் முடிக்கும் போது, பையனுக்கு பொண்ணு எடுக்கும்போது எவ்வளவு போடுவ, எவ்வளவு தருவீங்க, எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு, இந்த வீணான வார்த்தைக்கெல்லாம் நியாயத்திற்கு நாள்ல கணக்கு கொடுக்கணும். நிறைய குடும்பத்திலே கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணமே முடிய மாட்டேங்குது. நான் ரொம்ப நாள் முன்பாக ரொம்ப துக்கத்தோடு இருந்தேன். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஏழை எளிய ஜனங்களுக்கு நிறைய குடும்பத்துல கல்யாணம் முடிய மாட்டேங்குது. சில குடும்பத்துல பிள்ளைகள் ஏன் வேலைக்கு போறேன்னு சொல்லி கேட்டா, எங்க வீட்டுல இன்னும் திருமணத்துக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கல, பணம் இல்லை, நகை இல்லை, மாப்பிள்ளை வராங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு பேர் தாங்க, அதனால நாங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்க. சில வாலிப பிள்ளைகிட்ட ஏன்பா கல்யாணம் முடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் காலேஜ் முடிச்சோடனே அலைன்ஸ்லாம் வந்துச்சு, நிறைய நகை கேட்டாங்க, நிறைய பணம் கேட்டாங்க, அப்போ வீட்டில் அவ்வளோ இல்லை, ஒரு 2 வருஷம் வேலைக்கு போனால் கொஞ்சம் சம்பாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. இப்போ எனக்கு கல்யாணம் இன்ட்ரெஸ்டே போயிட்டு அப்படிங்கிறாங்க வாலிப பிள்ளைகள். இப்போ நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், இப்போ எனக்கு கல்யாணம் இன்ட்ரெஸ்டே போயிட்டு, எனக்கு வேண்டாம், நான் வேலை செய்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நான் பணம் கொடுக்குறேன், இப்போ எனக்கு கல்யாணம் இன்ட்ரெஸ்டே இல்லை, இன்னும் 2 வருஷம் போகட்டும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் வீணான வார்த்தை பேசும்போது நிறைய பிள்ளைகளுக்கு கூட கல்யாணம் முடியல. இப்படிலாம் நிறைய உலகத்துல நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். சில குடும்பத்திலே ஹாஸ்பிட்டலுக்கு வியாதிக்கு போயிருப்பாங்க, பெரிய வியாதியா இருக்கும், ஆனால் மரண தருவாயில இருப்பாங்க, பணம் கட்டினாதான் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்ட்டுருவாங்க. சில நேரத்தில் அந்த குடும்பத்தில் இறந்து போயிடுவாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா அவங்களுடைய உயிர் பிழைச்சிருக்கும். இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். எங்கெல்லாம் வீணான வார்த்தை வருதோ, எங்கெல்லாம் மற்றவங்களை காயப்படுத்துறாங்களோ, இது எல்லாம் நியாயத்தீர்ப்பு நாள்ல வரும். அதனாலதான் நியாயத்தீர்ப்பு நாளுக்கு நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசிதான் செய்யணும். சில குடும்பத்துல பகை, வைராக்கியம், எரிச்சல், கோபம் இதுலயே வாழ்ந்துட்டு அப்படியே செத்து போயிடுவாங்க. அதையே அப்படியே சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா மனம் திரும்பவே மாட்டாங்க. வைராக்கியம் ஒரு 30 வருஷம், கோபம் ஒரு 28 வருஷம், எரிச்சல் ஒரு 32 வருஷம், பகை பிறந்திலிருந்தே அந்த பகை கூடயே தான் வரும், சாகிற வரையும் அப்படியே வரும், அப்புறம் அப்படியே அடக்கம் பண்ணிட வேண்டியா. அந்த பகை வெளியில போகாது. நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நிற்கும் போது அந்த பகை யார் மேல பகை இருந்துச்சு, ஏன் எரிச்சல் இருந்துச்சு, ஏன் கோபம் இருந்துச்சு, ஏன் மன்னிக்க முடியல, ஏன் வைராக்கியம் இருந்துச்சு, எல்லாம் நியாயத்திற்கு நல்ல கணக்கு ஒப்புவிக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியில வாழ்ற காலத்துல, கிருபையின் காலத்துல மனம் திரும்பியாச்சு அப்படின்னா பரலோகத்துக்கு ஓடி போயிடலாம். பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அதனால நான் முதல்ல சொன்னேன், செய்தி கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சில குடும்பத்துல இறக்க குணம் இல்லை, இறக்க குணம் உள்ளவர்கள் தான் இறக்கம் பெறுவார்கள்.
பாவியா என் மேல கிருபையா இருக்குன்னு சொன்னாரு. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னாரு. அப்ப கடைசி காலத்துல என்ன நடக்கு அப்படின்னா, மற்றவங்கள தப்பா பேசி, மற்றவங்கள தேவையில்லாம பேசி, நியாய தீர்ப்பு நாள்ல போய் கணக்கு கொடுக்கணும். ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமா பிடிச்சு கொண்டு வந்தாங்க. உடனே சொன்னாரு, நீங்க யாராவது தப்பு பண்ணல அப்படின்னா அவ மேல கல் எறிங்க அப்படின்னாரு. எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. உடனே ஏசு சொன்னாரு, நானும் உன்னைய ஒன்றும் சொல்ல போறது இல்லை, போ மனம் திரும்பி வாழப்போ அப்படின்னாரு. அவ்வளவுதான். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ரவிராஜ் மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வாழும்போது பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன். நிறைய குடும்பத்துல நிறைய சாட்சிகள் சொல்லி கொண்டு வரீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால் அதுதான் ஹையஸ்ட். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா கேட்குறீங்களா? உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கணும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். அதனால காலை வேளையில ரொம்ப பொறுமையா ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தேன். எத்தனை குடும்பத்துக்கு அது பிரயோஜனமா சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் இந்த பூமியில கொஞ்சம் வருஷம்தான் நம்ம வாழ போறோம். அதுக்கப்புறம் பரலோகத்துல போய் நிக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம எல்லாரும் நீதிமானா உள்ள போயிடணும். நம்ம வாழ்க்கையில யாரையாவது மன்னிக்க முடியாமல் எரிச்சலோட, கோபத்தோட, வைராக்கியத்தோட பரிசுத்தவான்களை தப்பா பேசி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இந்த கால வேளையில மனம் திரும்பிருங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. தேசத்துல என்னெல்லாம் நடக்கு எல்லாம் ஆன்லைன்ல வந்துட்டு தான் இருக்கு. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து துன்மார்க்கமா இருக்கிறீங்களா? அதுல இருந்து மனம் திரும்பி நீதிமானாக்கப்பட்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருக்காக வாழ்ந்தால் நம்ம பரலோகத்துல போகலாம். ஹல்லேலூயா. சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? அது நம்ம தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிடும். என் பேர் ரவிராஜ். யாராவது ஜெபிக்க விரும்பினால் 9363064182 நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்காக ஜெபிப்பேன். என்னுடைய சேனல்லையும் தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி நம்முடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். கர்த்தருடைய வருகையில நாம் எல்லாரும் காணப்படணும். கண்களை மூடி புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம். அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கா 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னீங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே 24 மணி நேரம் எத்தனை வீணான வார்த்தை, எத்தனை காரியங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நாங்க மிஸ்டேக்கா இருக்கிறோமோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி போய் எங்கெங்க தேவையில்லாம பேசினோமோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. எங்க கூட நீங்க பேசிட்டீங்க. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். உங்க ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை நீதிமானா மாற்றுங்கப்பா. நாங்க அந்த பூமியில நீதிமானா வாழணும்ப்பா. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்று சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, தேவையில்லாமல் யார் மேல கோவப்பட்டு இருக்காங்களோ, அந்த எல்லா எரிச்சல், அந்த மூர்க்க வெறி எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. அதிகால வேளையிலே என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே அப்பா அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால் முத்திரைப்படவிடட்டும். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தர் வேலி அடங்கி கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எத்தனையோ உண்டு. அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க.
அந்த பாவத்தை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கப்பா. மன்னிப்பு கேட்குறோம்ப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த காலவெளியில் யாரெல்லாம் கேட்டு, ஆமா நான் பரிசுத்தவான தப்பாக பேசியிருக்கேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை தப்பாக பேசியிருக்கேன், என் பாவத்தை மன்னிச்சிருவாரான்னு சொல்லி யாரெல்லாம் கால வேளையில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதப்படணும்ப்பா. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அப்பா, யாரெல்லாம் ஜெபிக்கலாம் நாங்கள் எல்லாரும் பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள வரணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. உங்களுடைய கிருபை உங்க பிள்ளைகளுக்கு 100 மடங்கு வேணும்ப்பா. அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய தலைமுள்ள கரத்தினாலே உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்க. அவங்களோட சிரசு மேல ஆசீர்வதிங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்க கிருபினால நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும். காண்டாமிரத்துக்கு விரலை தாங்கராஜா. கழுகுகளை போல செட்டையில விரித்து எழும்பணும்ப்பா. அதிகாலையில காத்திருக்க கிருபை தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுங்க. முரட்டாட்டம் எந்த குடும்பத்துல முரட்டாட்டமா இருக்காங்களோ அந்த எல்லா கிரியில சுட்டு அடிக்கப்படட்டும். லெகுவான ஒரு இதயம் தாங்கப்பா, சதையான இதயம் தாங்கப்பா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்கப்பா, புதிய ஆவியை தாங்கப்பா. மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவை தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போனாங்களோ, எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். காலவேளையிலே கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. கடன் நிமித்தமாக இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்கப்பா, உங்க பிள்ளைகளோட பேசுங்கப்பா. நிறைய உபத்திரம், கடன் 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 கடன். இந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே நிம்மதி இல்லப்பா, நிம்மதி இல்லப்பா, நிம்மதி இல்லப்பா. என் தேவன் சந்திக்கணும், என் தேவன் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். ரிது ஷந்த டோர மக்கட்ட தட்டரபல லீது ரபலஹது நமருஹரு ஷகது நமர கந்து டோரபல ದೂರವ ಶಂತ ಟಲವ ಕರದುರ ವರಕ್ಕವುದು ಬೇಕೇದು ರೀದು ನೀಮರ ಶಂತೋ ಟೋರಬ ಲಕ್ಕರ ದುರಬಲ ರಗದುಲ ಬಲಹರು ಶಗದನ ಮರ ಹಂತೊಟ್ಟು ನಮರ ಕಟ್ಟ ತಟರಬಲ. எல்லா குடும்பத்தை கத்த சந்திங்கப்பா, கத்த சந்திங்கப்பா, கத்த சந்திங்கப்பா. கத்தோட நாம மகிமைப்படட்டும். இந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா, கத்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இதயத்துல பாரத்தோடு இணைந்திருக்குங்க. அவங்களோட எல்லா பாரத்தையெல்லாம் கத்தர் நீக்குங்கப்பா, கத்தர் நீக்குங்க, கத்தர் நீக்குங்க. சில குடும்பத்துல உள்ளத்துல வேதனை தான்ப்பா இருக்கு. அவங்களோட வேதனை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஆசிரிங்க. வேலைக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் வேலைக்கு போறாங்க. எல்லா குடும்பத்தையும் கவர்மெண்ட் ஸ்டாஃப், இன்னும் ஆர்மியில டாக்டர், நர்ஸ், எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும்ப்பா. காலவேளையில் வாகனத்தில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும்ப்பா. உங்கள் ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேலை செய்கிற இடத்துல நிம்மதியே இல்லைப்பா. வியாபாரத்தில் சில குடும்பத்தில் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. கம்பெனி பல லட்சங்கள் கடனில் இருக்குது. கோடிக்கணக்காக கடன் வச்சுருக்காங்க. சில குடும்பத்தில் என்ன செய்யன்னு சொல்லி தெரிலப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்க. வியாதியில் படுத்த படுக்கையில் எத்தனையோ குடும்பத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. காய்ச்சல், சளி, இருமல், வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்க, கர்த்தர் மனம் இறங்க, கர்த்தர் மனம் இறங்க.
ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் மனம் வருங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமான சுகமாக்கித்தாங்க. தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகளை நீக்கி கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. முதியோர்களுக்கு இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு வேறு தேசத்தில் இருக்காங்க, வேறு வேறு மாவட்டத்தில் இருக்காங்க, வேறு வேறு இடத்துல ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கப்பா, அங்கே வேலை இல்லாமல் இருக்கு. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரிங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் சரீரத்தில் விளையாட்டு நீக்கி போடுங்க. பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்க இருக்கிற இடத்துல மனிதனுடைய கண்கள்ல தயவுடைக்காத கிருபை செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் பல சூழ்நிலையிலே யார்கிட்ட போய் சொல்ல சொல்லி தெரியாமல் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாட்டித்தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படும். கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையும் ஆசீர்வதித்த கிருபைக்கா நன்றி. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போது ஏற்ற வாசல் உண்டு பண்ணிதாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரிங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி சில குடும்பத்தில் போயிட்டு இருக்காங்க, ஜெயிலில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் மீட்டெடுங்க. விக்கிரத்தில் இருக்காங்க, மாந்திரியம், பிள்ளி சுனி ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, மனுஷனுக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்தில் மதுபானத்துக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, போதை காரியத்துக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, கஞ்சா பழத்துக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரீஸ்ல எல்லா தந்திரமான ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிந்திருந்து சாம்பலாட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எரிந்திருந்து சாம்பலாட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்து சந்திக்கணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க நாமம் மட்டும் விடட்டும். எத்தனையோ குடும்பத்திலே தாழ்த்துறாங்கப்பா, வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்க இதயத்தில் என்னென்ன பாரம் இருக்கோ, என்னென்ன வேதனை இருக்கோ அந்த எல்லா வேதனையெல்லாம் கர்த்தர் நீக்குங்கப்பா, நீக்குங்கப்பா, நீக்குங்கப்பா. உங்க நாமம் மட்டுமே விடட்டும்ப்பா, உங்க நாமம் மட்டுமே விடட்டும். ரீது நிஷாந்தோ டோரபல கரது நிகந்தோ டோரபல லீது நிமரஹந்த டரஷத நமரக்கவுது வைக்கிறது. என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அப்பா மறுபடியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பலகடிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துக்கு ரொம்ப தந்திரமான ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ, சர்ப்பத்தின் கிரியையில் எந்தெந்த குடும்பத்துக்கு ரொம்ப கிரியை செய்து கொண்டிருக்கோ, சபிக்கப்பட்ட எல்லா பொல்லாத சத்துரு சகல கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எறியப்படட்டும். எல்லா தந்திரமான ஆவியில இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. வீடு கட்ட சொல்லி ஆசைப்படுறாங்க, கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை செய்யுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எழுத போறாங்க. இந்த குடும்பத்துக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை தாங்கப்பா, கவர்மெண்ட் வேலை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய உள்ளத்துல எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. கர்த்தர் பொறுப்படுத்த உங்க நாம மட்டுமே விட்டுரும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட ஆசிரிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும். இரவு நேரத்தில் ஜெபிக்காத கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பம் இணைந்திருக்கிறது கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தலாம். துதிகான மகிமெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஒரு நிமிடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ரவிராஜ். தேவனர்லி அப்ப மினிஸ்டலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.